பிரைஸ் தி லார்ட். சில ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிற காரியங்களை தேவன் நமக்கு இன்னைக்கு ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து நிற்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, சில காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற அகந்தையான பேச்சு, இருமாப்பான குணங்கள், விசுவாசம் இல்லாத தன்மைகள், தேவனை விசுவாசிக்காமல் கேட்ட காரியங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அவைகளை விட்டுவிட வேண்டும். ஒரு கோதுமை மணியானது அதனுடைய சுபாவங்களை இழந்து விதைக்கப்பட்ட உடனே எல்லாவற்றையும் இழந்து செத்திதையாகினாதான் அது துளிர் வழும். அதுபோலதான் நாம் வாழ்க்கையிலும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் வரை விசுவாசத்திலும் பொறுமையிலும் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கை ஒரு துளிர்வு வரும். நம் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் தேவன் கட்டளையிடுவார். முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும். பின்பு தேவனுடைய காரியங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற கெட்ட சுபாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றி வைத்துவிட்டு தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை துளிர்விடப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.